நெல்லையில் சித்த மருத்துவ கல்லூரியில் பாலியல் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, இந்த புகார் குறித்தான முழு விவரங்கள். 1964ஆம் ஆண்டு தமிழகத்தில் முதல் அரசு மருத்துவக் கல்லூரியாக நெல்லை பாளையங்கோட்டை சித்த கல்லூரி தொடங்கப்பட்டது. தற்போது இந்த கல்லூரி பட்டப்படிப்பு மாணவர்கள் 565 மாணவர்களுக்கும் பட்ட மேல் படிப்பில் 170 மாணவர்களும் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் நெல்லை பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி இறுதியாண்டு மாணவர்கள் என பெயர் குறிப்பிடப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சர், தனிப்பிரிவு, தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர், தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர், மாவட்ட நீதிபதி, மாவட்ட ஆட்சித்தலைவர், கல்லூரி முதல்வர் என பல்வேறு முக்கிய அதிகாரிகளுக்கு 4 பக்க புகார் மனு ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கல்லூரி இறுதியாண்டு படிக்கும் மாணவிகளுக்கு கல்லூரி மருத்துவ பேராசிரியர்கள் 20 பெயர் குறிப்பிட்டு அவர்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை தருவதாகவும், கல்லூரி வேளையில் பாடம் நடத்தாமல் தனியாக கோச்சிங் சென்டர் வைத்து பாடம் நடத்தி வருவதாகவும், அங்கு மாணவிகளை வரவழைத்து பாலியல் ரீதியான துன்புறுத்தலும் ஈடுபடுவதாகவும் புகார் குறிப்பிட்டுள்ளது. மேலும் கல்லூரி மாணவிகளின் தொலைபேசி எண்களை எடுத்து வைத்து பல மணி நேரம் தொலைபேசி வாயிலாக ஆபாச உரையாடலில் ஈடுபடுவதாகவும், ஆபாச புகைப்படங்களை காட்டுவதற்கு அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த புகார் தொடர்பாக உடனடி விசாரணை மேற்கொள்வதற்காக கல்லூரி முதல்வர் இசக்கிய பாண்டி உத்தரவின் பேரில் கல்லூரி உள் விவகாரம் மற்றும் புகார் விசாரணை குழு மற்றும் விசாரணை கமிட்டி விசாரணை தொடங்கியுள்ளது. இறுதி ஆண்டில் 80 மாணவர்கள் இருக்கும் நிலையில் தனித்தனியாக ஒவ்வொரு நபரையும் விசாரணை நடத்தி 1 வார காலத்திற்குள் இந்த விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா.